ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி லஞ்சுக்காக என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மட்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்பவே அதிகமாக தேவை. ஸோ நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டை நீட்டாக க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி சூப்பராக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு குடலும் ஆட்டு கிரேவியும் தான் பண்ண போகிறோம். அதாவது மட்டன் கிரேவி, அதுக்கப்புறமா ஆட்டோட குடலில் ஒரு குழம்பு மாதிரி வைக்க போகிறோம். ஸோ அதை தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த ஆட்டு இறைச்சி வைக்கும் போதே நம்ம இந்த தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஸ்மெல் ரொம்பவே ஜாஸ்தியாக அடிக்காது. ஸோ அதுக்காகத்தான் நான் தேங்காய் பாலை ஆட் பண்ணி குக்கரில் தான் விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். எதுக்காக அப்படின்னா குக்கரில் விசில் வச்சு எடுக்கும்போது மட்டும்தான் இது ரொம்பவே அதாவது நல்லா வெந்து கிடைக்கும். ஸோ அதுக்காகத்தான் குக்கரில் குறைஞ்சது 7-8 விசிலாவது நாம் வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் இது ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அதுக்காகத்தான் ஸோ நம்ம அது வேக வச்சு ஃபஸ்ட்டு மட்டனை தான் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்காகத்தான் இப்போ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது கொஞ்சமாக ஆயில் விட்டு தாளிக்க வேண்டிய சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா தக்காளி, ஜீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறமா தேவையான அளவு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நாம் வேக வைக்கும்போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி தான் வேக வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி கொஞ்சமாக தயிரும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ஃபஸ்ட்டே எதனால் இந்த ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாமே தாளிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டே அதை ஆட் பண்ணிக்கலை. லைட்டாக அதோட பச்சை வாசனை மட்டும் நமக்கு போனால் போதும். ஸோ இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்ததுக்கப்புறமா திரும்ப ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு, அதுக்கப்புறமா கறிவேப்பிலை, அதுக்கப்புறமா நாம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த மட்டன் பீசஸ் எல்லாத்தையுமே நாம் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அரைச்ச விழுதையும் சேர்த்து அதாவது மல்லித்தலையை தூவி நாம் இறக்கிட்டோம் அப்படின்னா இந்த மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிரும். ஸோ இதுக்கு கூட இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் நாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அது கூடவே இன்னொரு விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குடல், அதுவும் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதையும் லைட்டாக நாம் வறுத்து தான் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம மட்டன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மட்டன், அதாவது இந்த ஆட்டோட குடல் தான். இதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் ரொம்பவே கஷ்டங்க, ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ இருந்தாலும் இது நம்ம உடம்புக்கு அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்டை கொடுக்கும். ஸோ இதுக்கும் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு மாதிரியான ஸ்மெல் சிலருக்கு இந்த மட்டன் பிடிக்காததுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டாலும் அதில் உள்ள ஸ்மெல் போகாது. அதனால தான் நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் நாம் இந்த மாதிரி தேங்காய் பால் ஆட் பண்ணி நாம் சமைச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு ஸ்மெல்லுமே நமக்கு தெரியாது. சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். அது கூடவே நமக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணி தான் நீங்கள் இது வரைக்கும் வேக வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதை கூட குறைஞ்சது ஒரு 7-8 அல்லது 9 விசில் வரைக்கும் கூட நாம் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் இது சூப்பராக மசியாக நமக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக, அதாவது சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்தளவு விசில் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அது சூடானதுக்கப்புறமா கடுகு, கறிவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா
நம்ம வந்து நான் என்ன ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளியை வந்து நல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி அந்த விழுதை வந்து இதில் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக தான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை வந்து சூப்பராக நம்ம வந்து கிளறி எடுத்துக்கணும். இதில் உள்ள பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். ரொம்பவே டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதில் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா, நான் இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்ககிட்ட மட்டன் மசாலா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அதாவது அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதாவது ஜீரகம், பெருஞ்சீரகம், மல்லி, மிளகுத்தூள், அதுக்கப்புறமா பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், அந்த ஒரு இலை உண்டில், இது எல்லாத்தையுமே சூப்பராக தேவையான அளவுக்கு எடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதோட ஃப்ளேவரும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற அந்த குடலையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா கிளறி கொடுத்துருக்கணும். கிளறி கொடுக்கும்போது தேவையான அளவு தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது கூட வத்துறது வரைக்கும் நம்ம வச்சு கொஞ்சமாக தேங்காய் துருவலை வந்து மேலோட்டமாக போட்டு சூப்பராக கிளறி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குடல், அதாவது ஆட்டுக்குடலும் ரெடி ஆகியாச்சு. ஸோ அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிரியாணி தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பிரியாணி தான் நாங்கள் இப்போ பண்ண போகிறோம். ஸோ இந்த பிரியாணிக்கு சைடிஷாக தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பும், அதாவது இந்த ஆட்டோட குடலை வந்து நான் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட டேஸ்ட்டு வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து குக்கரில் வந்து தேவையான அளவு அதாவது இருக்கிற நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஜீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, அதுக்கப்புறமா அந்த இலை எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயத்தையும் நான் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி பொன்னிறமாக செவக்கிறது மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஆட்டு குடலுக்கு வந்து கொஞ்சமாக தக்காளி சாறு வந்து சேர்த்துருப்போம். ஸோ இதுலேயும் தக்காளி அரைச்ச மீதியை வந்து கொஞ்சமாக இதுக்கும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தக்காளி வந்து வதங்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும், அதனால் இதை வந்து அரைச்சி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து, தயிர் இருந்துச்சு அப்படின்னா தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மல்லித்தழை, புதினா எல்லாமே ஆட் பண்ணி உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ஆட் பண்ணி இதோட பச்சை வாசனை அந்த ஸ்மெல் வந்து, அதாவது அந்த ரா ஸ்மெல் வந்து போகிறது வரைக்கும் நல்லா வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும், நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இப்போ எந்த கப்பால் வந்து அரிசி அளந்தோமோ அந்த கப்புக்கு 1 கப் அரிசினா 1.5 கப்பு தண்ணி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ நான் அந்த மாதிரி தான் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி ஒரு அரை மணிக்கூருக்கு முன்னாடியே அரிசியை வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதாவது நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதையும் இதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு வந்து லைட்டாக ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி உப்பும் போட்டு எலுமிச்சைப்பழ சாறும் சேர்த்து சூப்பராக ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தான் கிடச்சிச்சு. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக நம்ம அரைச்ச மசாலையிலேருந்து பிரியாணி ரெடி ஆகியாச்சு. பிரியாணிக்கு கூட இந்த கறி காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் Kris 2021 Live to the Way சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Start to love yourself, everything will be changed. Thank you.